இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல மகிமை நிறைந்த மாசி சங்கடஹர சதுர்த்தி, தாலி கயிறு மாற்றினால் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம். சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் ஞாயிறு அன்று வரும் சதுர்த்தி திதியில் தொடங்கி ஓராண்டு விதிப்படி அனுஷ்டித்தால் எல்லா துன்பங்களும் நீங்கும், செல்வம் செல்வாக்கு கிடைக்கும். மாசி மாத சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டால் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும். மாசி கயிறு பாசி ஏறும் வரை நிலைக்கும், மாசி கயிறு பாசி படியும் என்னும் பழமொழிகள் வழக்கில் உண்டு. மாசி சங்கடஹர சதுர்த்தி அன்று புது மஞ்சள் கயிறு மாற்றினால் சுமங்கலியாக வாழும் பாக்கியம் உண்டாகும். சங்கடம் போக்கும் விநாயகரை வணங்க ஏற்ற நாள் சங்கடஹர சதுர்த்தி பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் வருகின்றது. சங்கடா என்றால் துன்பம், ஹர என்றால் அடித்தல், துன்பங்களை அடிக்கும் விரதமே சங்கடஹர சதுர்த்தி. பௌர்ணமிக்கு அடுத்ததாக 4ஆம் நாள் சதுர்த்தி திதியே மாத சங்கடஹர சதுர்த்தி எனப்படுகின்றது. வளர்பிறை சதுர்த்தியில் வானில் சந்திரனை பார்ப்பது அல்லது 4ஆம் பிறையை பார்ப்பது கேடு விளைவிக்கும் என்பது பெரியோர்கள் வாக்கு. ஆனால் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இதுவே சங்கடஹர சதுர்த்தி ஆகும். நமக்கு வரும் சங்கடம் அனைத்தையும் நீக்கி சௌபாக்கியம் தரவல்லது சங்கடஹர சதுர்த்தி விரதம். அந்த நாளில் காலையில் இருந்து உபவாசம் இருந்து மகா கணபதியை மனதில் நினைத்து பூஜிக்க வேண்டும். இரவு பூஜை முடிந்த பின் விநாயகர் கோவிலில் கொடுக்கும் பிரசாதத்தை மட்டும் உண்டு தனிமையில் உறங்க வேண்டும். இந்த விரதத்தை விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு வரும் சங்கடஹர சதுர்த்தியில் இருந்து மகா சங்கடஹர சதுர்த்தி வரை உறுதியுடன் கடைபிடித்தால் எல்லா நலன்களும் கிடைக்கும். மாசியில் வரும் சங்கடஹர சதுர்த்தியில் விநாயகர் பெருமானை வழிபட எல்லா தோஷங்களும் நீங்கி நட்பேற்றினை பெறலாம். சங்கடஹர சதுர்த்தி விரதத்தினை தொடங்குபவர்கள் மாசி சங்கடஹர சதுர்த்தியிலிருந்தோ ஆவணி சங்கடஹர சதுர்த்தியிலிருந்தோ ஆரம்பித்து கடைபிடித்து விநாயகர் பெருமானின் திருவருளை பெறலாம். மாசி மாதத்தில் சக்தி சிவத்தோடு ஐக்கியமாவதால் இம்மாதத்தில் திருமணம் நடத்த பெற்ற தம்பதியர்கள் நீண்ட ஆயுளோடு நிறைந்த திருமண வாழ்வினை பெறுவர். இதனை மாசி கயிறு பாசி படியும் என்று பழமொழி மூலம் உணரலாம். திருமணமான பெண்கள் இம்மாதத்தில் தாலி கயிற்றினை மாற்றிக்கொள்கின்றனர். இன்று மாசி மாத சங்கடஹர சதுர்த்தி. புது மஞ்சள் கயிறு மாற்றினால் தீர்க்க சுமங்கலியாக வாழும் பாக்கியம் உண்டாகும். மாசி மாதம் மந்திர உபதேசம் பெற, உபநயனம் செய்ய, கலைகளை தேர்ச்சி பெற, புதிய கலைகளை கற்க சிறப்பு வாய்ந்தது. சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை மாசி மாதம் தொடங்கி ஓராண்டு விதிப்படி அனுஷ்டித்தால் எல்லா துன்பங்களும் நீங்கும், செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இவ்விரதத்தை கடைபிடிப்பதால் நீண்ட நாட்களாக தீராமல் உள்ள நோய் தீரும். வாழ்க்கையில் தொடர்ந்து பல வகை துன்பங்களுக்கு உள்ளானவர்கள் நிலையான சந்தோஷத்தை அடைய முடியும். மிக சிறப்பான கல்வி, அறிவு, புத்தி கூர்மை, நீண்ட ஆயுள், நிலையான செல்வம், மக்கட்பேறு என பலவிதமான நன்மைகளை அடைய முடியும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீகத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.